நீங்க தலைமை ஆசிரியரா? நீங்க கேள்வி கேட்க நான் கேட்கறது அப்படிலாம் நான் கட்சி தலைவர் இல்லை. அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? அது அந்த ஞானசேகரன் ஏன் கொடுக்கல? இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன். 1,00,000 போராட்டங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில. 3.5 ஆண்டுகளில் 1,00,000 போராட்டங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குன்னு மாண்புமிகு ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சட்டசபையில பேசின பேச்சு. அறிவார்ந்த பெருமக்கள் நீங்க கேட்டுக்கணும். 1,00,000 போராட்டம்னா 1,00,000 பிரச்சனை இருக்கு. எல்லாத்தையும் தீர்த்துட்டேன்னு சொன்னது யாரு? எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத நல்லாட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னது யாரு? 1,00,000 போராட்டம்னா அப்ப லட்சக்கணக்கான பிரச்சனைகளுக்கு மக்கள் போராடுறாங்க. இந்த 1,00,000 போராட்டத்திற்கு அனுமதி கொடுத்த நீங்கள், அண்ணா பல்கலைக்கழகத்துல பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட தங்கச்சிக்காக போராட வந்த எங்களை அனுமதி மறுத்தது. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு, பாரதிய ஜனதா கட்சியின் மகளிர் முன்னின்று போராடின போராட்டத்துக்கு அனுமதி மறுத்தது. அப்ப குற்றவாளி ஞானசேகரன் அரசா? பதில் இருக்கா? என் வீடை முற்றுகையிட்ட 3 மணி நேரம் அதிகாரம் கொடுத்து ஒளிபெருக்கி வச்சு பேசி என் படத்தை ஜட்டியோட பட்டையை போட்டு அடித்து நொறுக்கி பேசுகிற வரைக்கும் அனுமதி கொடுத்த காவல்துறை எங்களையே நான் பாதிக்கப்பட்ட தங்கச்சிக்காக நின்று போராட அனுமதி தரல. பதில் உண்டா? பதில் இருக்கா? சபாநாயகர் நாடாளுமன்றத்துக்கும் சரி சட்டமன்றத்துக்கும் சரி கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து விலகி நடுநாயகமாக இருந்து சபையை நடத்தணும். அதான மரபு? அதான மரபு? தமிழ்நாட்டின் சட்டசபையினுடைய சபாநாயகர், உங்களுக்கு புரியுது? சபாநாயகர் அவர்கள் வந்து என் தம்பி ஞானசேகரன் பேசுறாருன்னா அது எப்படி எடுத்துக்கிறது? ஏன் அதை நீங்கெல்லாம் கேட்குறீங்க? எந்த பொறுப்பும் இல்லாமல் நடுநிலையா இருந்து அனைத்து கட்சி உறுப்பினர்களுக்கு அரவணைச்சு சபையை நடத்தக்கூடிய சபையின் நாயகர் ஒரு அக்யூஸ்ட, ஒரு குற்றவாளிய, ஒரு வன்புணர்வு இந்த மாதிரி ஒரு குற்றத்தில் ஈடுபட்ட ஒருவனை என் தம்பி ஞானசேகரன் சொல்றார் என்றால் இதை எப்படி எடுத்துக்கிறது? எதை பத்தி பேச நீங்க தகுதி, நேர்மை, அருகதை வச்சு? அவதூறை தவிர ஒன்றை ஏதாவது இருக்கா? அற்ப விமர்சனம், அவதூறு, குப்பை தவிர வேற ஏதாவது இருக்கா? ஆக்கப்பூர்வமா ஒரு கேள்வி என்னை நோக்கி எடுப்போம் உங்களுக்கு ஏதாவது யாருக்காவது இருக்கா? யாருக்காவது இருக்கா? இருக்கா? புதுசா நாங்க ஏதாவது பெரியாரை பத்தி பேசுறோமா? பெரியார் பேசியது எளியதை எடுத்து பேசுறோம். அதுல என்ன உங்களுக்கு என்ன மறுப்பு? அதுதான் நீங்க 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 காங்கிரஸ்ல இருந்து காங்கிரஸ் வாழ்க்கை பேசுறத நீங்க காங்கிரஸை தூக்கி வெளியிட முடியாது. கடவுள் இல்லை பேசியிருந்த பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை ஒன்றே குலம் ஒருவனே தேவன் ஏன் வெளியிட வந்து பேசுனீங்க? அது மாதிரி இப்பதான் தலைவலிக்குது, அப்பதானே மாத்திரை போட முடியும். தவறான புரிதல், தவறான புரிதல் இல்லை. அது ஒன்றும் இல்லையே. அப்பா பேரறிஞர் அண்ணா தவறான வழிகாட்டுதல் செஞ்சாருங்களா? ஐயா கருணாநிதி ரொம்ப நாளா திமுக வந்தா பெரியாரை ஏற்று பேசினார். சட்டசபையில இந்த கிழவனை ஏன் தேசிய பாதுகாப்புல கைது செய்யலன்னு கேட்டிருக்காரு. ஐயா 10 வருஷம் ஆட்சி இல்லை. அதை எப்படி பாக்குறீங்க? பெரியாரை நான் வழி நடந்த பாதைங்கிறதுக்காக அது அமைதியா கடந்து போனேன். நீங்க பெரியார் தான் எல்லா நோய்க்கும் மருந்துன்னு சொல்லும்போது எங்கள் முன்னவர்கள் செய்த ஈகத்தை, அவர்களுடைய போராட்டத்தை எல்லாவற்றையும் மறைச்சு ஒற்றை குழியிட நிறுவும் போது அதை உடச்சு நொறுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு இருக்கு.